जगदम्बा जब विनाश करता है उनके साथ में अष्टदेव सहयोग देता है. அவங்க கேக்குறாங்க எப்பொழுது வந்து ஜெகதம்பா விநாசனம் செய்யறாங்களோ அப்பொழுது அவங்க கூடவே அஷ்டதேவ் வந்து சகயோகத்தை கொடுக்கறாங்களா என்ன? उनके साथ में अष्टदेव होता है. அவர்களுக்கு கூடவே அஷ்டதேவதைகள் இருக்கிறாங்களா என்ன? देव सहयोग देता है. அஷ்டதேவங்கள் வந்து சகயோகம் கொடுப்பாங்களா என்ன? अष्टदेव सहयोग देगा. ये पूछ रहा जो जगदम्बा है वो जगदम्बा யாரு ஜெகதம்பாவாக இருக்கிறாங்களோ அந்த ஜெகதம்பா पहले पहले कौन से वंश की अम्बा है? முதலில் எந்த வம்சத்தினுடைய அம்மா ஆவாங்க? आदि में भी उसी वंश की अम्बा थी. ஆரம்பத்திலும் கூட அந்த வம்சத்தினுடைய அம்மாவாக தான் இருந்தாங்க. तो अंत में भी उसी वंश की जगदम्बा है. ஆகவே கடைசியில் கூட அந்த வம்சத்தை சேர்ந்த ஜெகதம்பாவாக தான் இருக்காங்க. बताओ. यज्ञ के आदि में சொல்லுங்க, யக்ஞத்தின் ஆரம்பத்தில் सन 47 में வருடம் 46 जब ब्रह्मा के द्वारा எப்பொழுது பிரம்மாவின் மூலமாக ब्रह्मा कुमारी विद्यालय बना, பிரம்மகுமாரி வித்யாலயம் வந்து உருவாக்கப்பட்டதோ, 47 எப்பொழுது பிரம்மாவின் மூலமாக பிரம்மகுமாரி வித்யாலயம் வந்து உருவாக்கப்பட்டதோ, चंद्रवंश की शुरुआत हुई. சந்திரவம்சத்தினுடைய ஆரம்பம் ஆகியதோ, तो मुखिया कौन थी? அப்பொழுது யார் வந்து தலைவராக இருந்தாங்க? अरे ब्रह्मा से भी पहले मुखिया कौन थी? பிரம்மாவிற்கு கூட முன்னால யக்ஞத்தினுடைய தலைவி யாராக இருந்தாங்க? है? जिसके डायरेक्शन को ब्रह्मा भी फॉलो करते थे, मम्मा भी फॉलो करती थी. யாருடைய டைரக்ஷனை மம்மா மற்றும் பிரம்மா கூட ஃபாலோ பண்ணாங்க? जगदम्बा थी. ஜெகதம்பா தான் இருந்தாங்க. वही जगदम्बा அதே ஜெகதம்பா தான் अभी भी இப்பொழுது கூட चंद्रवंश की अम्बा साबित होगी या नहीं होगी? சந்திரவம்சத்தினுடைய அம்மாவாக நிரூபிக்கப்படுமா இல்லையா? जो आदि में सो अंत में. எது ஆரம்பத்தில் நடந்ததோ அதுதான் கடைசியில். बाबा जगन्नाथ के मंदिर के अरे जगन्नाथ मंदिर बाद में, पहले அவங்க அடுத்த கேள்வி கேக்குறாங்க. ஜெகநாதனுடைய கோவில்னு பாபா சொல்றாரு. ஜெகநாதனுடைய கோவில் அதெல்லாம் வந்து அப்புறமா, अभी का जो पॉइंट है उसको हल कर लो. இப்பொழுது இருக்கக்கூடிய பாயிண்டை வந்து நீங்க கிளியர் பண்ணுங்க. कोई सहयोग देंगे कि नहीं देंगे? है कुछ नहीं, अष्टदेव जगदम्बा का सहयोग देंगे कि नहीं होगी? अष्टदेव அவங்க கேக்குறாங்க, அஷ்டதேவ் வந்து ஜெகதம்பாக்கு சகயோகம் கொடுப்பாங்களா இல்லையா? सूर्य को सहयोग देंगे அஷ்டதேவதைகள் சூரியனுக்கு சகயோகம் கொடுப்பாங்களா या चंद्रमा को चंद्रवंश को सहयोग देंगे? இல்லையானால் சந்திரமா சந்திரவம்சத்துக்கு வந்து சகயோகம் கொடுப்பாங்களா? उनका प्रश्न वही था ना, वो प्रश्न खड़े करो ना. अष्टदेव सूर्य को सहयोग देंगे அஷ்டதேவர்கள் சூரியனுக்கு சகயோகம் கொடுப்பாங்களா? सूर्य वंशियों को सहयोग देंगे சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு சகயோகம் கொடுப்பாங்களா? या चंद्रवंश को सहयोग देंगे? இல்லையானால் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு சகயோகம் கொடுப்பார்களா? जगदम्बा जो महाकाली का पार्ट बजाती है, ஜெகதம்பா யார் மகாகாலனுடைய பாட்டை பண்றாங்களோ वो महाकाली அந்த மகாகாளி उसके मस्तक पर அவங்களுடைய தலையில் நெற்றியில் क्या दिखाया जाता है? என்ன காமிக்கப்படுகிறது? तो चंद्रवंश की है சந்திரனை காமிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சந்திரவம்சத்தை சேர்ந்தவங்களா? या सूर्यवंश की है? இல்லையானால் சூரிய வம்சியா? इसको सर माथे पर रखती है. யாரை தன்னுடைய தலை மேல வைக்கிறாங்க? है? अरे जगदम्बा किसको सर माथे पर रखती है? ஜெகதம்பா வந்து யாரை தன்னுடைய தலையில் தூக்கி வைக்கிறாங்க? ज्ञान चंद्रमा ब्रह्मा को सर माथे पर रखती है ना? ஞானச்சந்திரன் பிரம்மாவை தலை மேல தூக்கி வைக்கிறாங்க இல்லையா? तो उसे ऊंच मानती है ना? அவங்களே தான் உயர்ந்தவங்க என்று ஏத்துக்கிறாங்க இல்லையா?
जगदम्बा शंकर को ऊंच मानती है ஜெகதம்பா சங்கரை உயர்ந்தவங்களாக ஏற்றுக்கொள்றாங்களா? या ब्रह्मा जो अपन को गीता का भगवान साकार कृष्ण कहता है இல்லை, ஆனால் பிரம்மா யாரு தன்னை கீதையினுடைய பகவான் சாக்கார கிருஷ்ணர் என்று சொல்றாங்களோ उसको ऊंच मानती है அவரை உயர்ந்ததாக கருதுறாங்களா? ब्रह्मा को है ब्रह्मा ब्रह्मा को ऊंच मानती है பிரம்மாவை தான் உயர்ந்ததாக ஏற்றுக்கொள்றாங்க. तो बताओ ஆகவே சொல்லுங்க, वो चंद्रवंशी की फॉलोअर அவங்க சந்திர வம்சத்தினுடைய ஃபாலோவர், चंद्रवंशी की मुखिया சந்திர வம்சத்தினுடைய தலைவி, ज्ञान चंद्रमा को फॉलो करने वाली சந்திர வம்சத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஞானச்சந்திரனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க और अष्टदेव மற்றும் அஷ்ட தேவதைகள், सूर्यवंशी सूर्य के फॉलोअर சூரியனுடைய ஃபாலோவர், आदि के जन्म से लेकर के अंतिम 84 जन्म तक भी ஆரம்பத்திக் ஜன்மத்திலிருந்து கடைசி 84வது பிறவி வரை கூட ज्ञान सूर्य को फॉलो करते हैं सहयोग देते हैं ஞான சூரியனை தான் ஃபாலோ பண்றாங்க, சகயோகம் கொடுக்கறாங்க. तो जगदम्बा को सहयोग देंगे ஆகவே ஜெகதம்பாக்கு சகயோகத்தை கொடுப்பாங்களா என்ன? अरे जगदम्बा तो सारी दुनिया में अपना पांव फैलाती रहेगी அரே, ஜெகதம்பா வந்து முழு உலகத்திலும் தன்னுடைய காலை பரப்பிக் கொண்டே இருப்பாங்க. 500-700 करोड़ मनुष्य 4.5 लाख को छोड़ करके 500-700 கோடி ஆத்மாக்கள் 4 லட்சம் ஆத்மாக்களை விட்டுட்டு इसके कंट्रोल में आ जाएंगे யாருடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்க? हैं? अरे इसके कंट्रोल में आ जाएंगे அரே, யாருடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்க? जगदम्बा के कंट्रोल में आ जाएंगे ஜெகதம்பாவினுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. उनको जगदम्बा ही प्यारी लगेगी அவங்களுக்கு ஜெகதம்பா தான் வந்து அன்பாளியாக தென்படுவாங்க. ஜெகதம்பா மீதுதான் அவங்களுக்கு அன்பு இருக்கும். भक्ति मार्ग के पूरे कंट्रोल में आ जाएंगे जगदम्बा ही प्यारी लगेगी भक्ति मार्ग के पूरे कंट्रोल में आ जाएंगे பக்தி மார்க்கத்தினுடைய முழுமையான கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. और उसी आडंबर को फॉलो करेंगे மற்றும் அந்த ஆடம்பரத்தை தான் பின்படுவார்கள். आडंबर अभी ब्रह्मा कुमारियों में बढ़ता चला जा रहा है அந்த ஆடம்பரம் இப்பொழுது பிரம்மகுமாரிகளில் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. तो अष्टदेव जगदम्बा को फॉलो करेंगे ஆகவே அந்த அஷ்ட தேவதைகள் ஜெகதம்பாவை ஃபாலோ பண்ணுவாங்களா என்ன? सहयोग देंगे சகயோகம் கொடுப்பாங்களா என்ன? नहीं दे नहीं हाँ। கொடுக்க மாட்டாங்க.